ஹாய் நண்பா நண்பீஸ். இன்றைக்கி பொங்கல் நம்ம கிங் டிவி நல்லூர் சேனலில் பொங்கல் கொண்டாடினதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் எப்படி விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பித்தாளையில் ஒரு ஒரு குடத்தை எடுத்துக்கிடுறோம். அதில் என்ன செய்யணும்னா அரிசியை பச்சரிசியை கழுவுறோம். அந்த கழுவுன தண்ணியை தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த குடத்துல ஊற்றி, பித்தாளை குடத்துல ஊற்றி, அதாவது நெய் தவளைம்பாங்க, அந்த நெய் தவளையில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி செங்கல் அடுக்கி அது மேலே வச்சு தீயை பொருத்தி நம்ம வைக்கிறோம். அதாவது செங்கல் எப்படின்னா 9 செங்கல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 பெரிய கல் இருக்கணும். நம்ம இப்போ செங்கல் வச்சுருக்காங்க இவங்க நம்ம செங்கலில் வச்சு அதை தீயை வச்சு அதை கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அது அரிசி கழுவுன தண்ணிங்கனால அப்படி பொங்கி வெளியே சிந்தும். இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்துறது தெரியும். அந்த பொங்கி வெளியே சிந்துறதும் எப்படின்னா ஈசான முக்கில் சிந்தணுமா, இப்போ சிந்துது பாருங்கள். அப்படி சிந்துனா நல்லதான். இது முன்னோர்கள் அப்படி சொல்லுவாங்க. நம்ம அந்த பொங்கல் அப்படி சிந்தி வரதில் தான் என்ன பண்ணோம்னா பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறது. அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த பச்சரிசி கழுவுன பச்சரிசி இருக்குது பாருங்கள், அதை உள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி மேலே இருக்க அந்த முறையெல்லாம் தள்ளிட்டு தேவையில்லாத தண்ணியை நம்ம என்ன செய்யணும்னா கோதிடணும். கோதிட்டு ஒரு அரை நெய்வாளி அரை இது வச்சா போதும். தண்ணி வச்சுட்டு அந்த பச்சரிசி உள்ளே போடுறாங்க. அந்த பச்சரிசி என்ன ஆகும்னா நல்லா கொதித்து நம்ம சாதம் மாதிரி தான் அப்படி வரும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் பார்த்துட்ருக்கோம். அரிசி உள்ளே போடுறாங்க. அரிசி போட்டதோடு விடக்கூடாது, அதை நல்லா கிண்டணும். அங்கே உள்ள ஒரு நபர் அந்த அரிசியை கிண்டிகிட்ருக்காரு. அது வேகிற வரை வெயிட் பண்ணணும். அது எவ்வளோ சீக்கிரமே வெந்துடும். என்ன காரணம்னா தண்ணி நல்லா இதாகும். இப்போ பாருங்கள் கிண்டியாச்சு. அதுக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அது பக்கத்துலேயே ஒரு இலையில விளக்கு பொருத்தி வச்சு அதில் பிள்ளையார் மாதிரி சாணியில் பிள்ளையார் உருவத்தை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது ஆரம்பிக்கணும். அது ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பொங்கல் பொங்கிடும். பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்க சாமி முன்னாடி படையல் மாதிரி போட்டு சாமியை கும்பிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்குங்கிறது தான் முன்னோர்கள் சொல்லி தந்தது. அதை தான் இந்த பொங்கலில் செய்யணும். எப்படி பொங்கல் விடணுங்கிறத இதில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் இல்லைனாலும் சரி, அடுத்த வருஷம் நீங்கள் நல்லபடியாக பொங்கல் விடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.